நீங்கள் ஏதாவது அதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து ஒரு ஒரு 50-60 வண்டிகளில் வேல்கம்பு அறுவாதுகளோடு அந்த ஊரில் வேப்பங்குளம் சொருவாத ஊர் எந்த வீடுகள் இருக்கோ அதில் இருக்கிற எல்லாத்தையும் வெட்டி, குழந்தையிலேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் வெட்டி அந்த இடத்துல போட்டு அதில் விரை போட்டு வச்சு பூரா பற்றியும் ஒரே இடத்துல வச்சு எரித்த இடம்தான் இந்த நாட்டாமங்கலம் சிவன் கோவில். அந்த கோயில் எங்கள் பாட்டனால் உருவானதுனால அந்த கோயிலை அங்கே லிங்கத்தை வச்சு அவங்க அந்த இறந்தவங்களை எல்லாருக்கும் ஒரு மரியாதை செய்யணுங்கிறதுக்காக எங்கள் பாட்டை அங்கே ஒரு கோயிலை உருவாக்கினார். அந்த கோயிலை அங்கே லிங்கத்தை வச்சு உருவாக்குனதுன்னா அந்த சிவன் கோவில் அங்கே உருவாக்குனது எங்கள் பாட்டன் உருவாக்குனவர். நாங்கள் ஒரு 4 வகையரா அண்ணன் தம்பி 4 பேர் அவருக்கு வாரிசுகள். அதில் மூத்த வகையராவில் நாங்களும் ஒரு ஆள். எங்கள் அப்பா ஏறக்குறைய அவர் 92லே இறந்துட்டார். அவருக்கு அப்போ 75 வயசு. அப்போ அவர் திராவிட கழகத்திலேருந்து திமுகவுக்கு வந்தவர். அப்போ அவர் சாமி கும்பிட அந்த கோயிலுக்கு போனதே கிடையாது எப்போதுமே. அவர் சிறு வயதில் அரியா பருவத்தில் போயிருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி அவர் போனதில்லை. நானும் ஏறக்குறைய 1954 பிறந்தவன். அதுக்கு பின்னாடி நீண்ட காலமாக நானும் கோயிலுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு தாலுகா பொறுப்பாளராக இருந்ததுனால நானும் அந்த கோவிலுக்கு போனதில்லை. அப்புறம் ஒரு 10-30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பங்காளிகளெல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தேன். அப்போ சீனிவாசன் எம்பியினுடைய சகலன் அவர் எனக்கு அறிமுகம் கிடைச்சி, அவர் அந்த ஊரில் குடியிருக்கிறேன், நீங்கள் எனக்கு மச்சினை மாமே வகைரா, நீங்கள் எனக்கு மருமையை வேணும், வாங்க மாப்பிள்ளை நம்ம கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம வீடு இதுக்கெல்லாம் பாருங்கள், நீங்கள் ஒரு கோயிலுக்கு உரிமையான ஆட்களாக இருந்துக்கிட்டு நீங்கள் கோயிலுக்கு வராமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இங்கேருந்து என்னைய கூட்டி போனார். எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு 40-45 வருஷம் வரைக்கும் மொட்டை எடுத்ததில்லை. எனக்கு மொட்டை எடுக்கணும்னு ஒரு எண்ணம். சும்மா வெறுமனே எடுத்தால் யாராவது அசிங்கமாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு எடுக்காமல் இருந்தேன். அன்னைக்கு அவர்கிட்ட ஒரு மாலையும் அங்கே 2 தேங்காய் வாழைப்பழமெல்லாம் வாங்கிட்டு வச்சுட்டு மாமா சாமி கும்பிடணுன்ட்டு போயிட்டு அங்கே போய் மாமா மொட்டை எடுக்கணும் மாமா அப்படின்னே. சரி அப்படின்னு அவர் ஒரு 1.25 ரூபா வாங்கிக்கிட்டு மொட்டை எடுத்தாங்க. அந்த எதிர்த்தாப்பில் இருக்கிற அந்த இதுலேயே குளத்துலேயே குளிச்சுட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற மோட்ரு வயல்லாம் உங்கள் வயலில் தான் நான் விலைக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு அதுக்கு பின்னாடி இருக்கிற மோட்ரு கிணத்துல என்னை குளிக்க சொன்னார். குளிக்க சொல்லிட்டு மாப்பிள்ளை இனிமேல் நீங்கள் அடிக்க ஒருக்கா வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பூசாரியை அறிமுகப்படுத்தினார். அந்த பூசாரிக்கு ஒரு 80-85 வயசு 90 வயசு இருக்கலாம். அவர் நீ யார்ப்பா என்னன்னு கேட்டார். இந்த மாதிரி குருவித்தர வகையரா பனையனம்பலம் அண்ணன் தம்பி 3 பேர், அழகப்பனம்பலம் அழகர்சாமி அம்பலம், அவங்க பேரே நகரில் நாங்கள் குடியிருக்கிறோம், எங்கள் அப்பா கருப்பையாம்பலம் அப்படின்னு சொன்னேன். அறிமுகம்னா உங்கள் அப்பாவுக்கெல்லாம் நான் அடிக்க ஒருக்கா சொல்லிவிடைய வருஷமெல்லாம் அவர் வந்ததில்லைப்பா, நீ வந்திருக்க, இது வரைக்கும் உனக்கு நல்ல நேரம் இல்லை, அதனால் நீ இந்த கோயிலுக்கு வரல, ஆனால் இப்போ தான் நீ நல்ல நேரம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிற, இனிமேல் நீ இந்த கோயிலுக்கு வந்துட்டில, இனிமேல் நீ இப்போ இருக்கிற நிலையை காட்டிலும் தாழ்ந்தா அடுத்த வருஷம் வரும்பொழுது என்கிட்ட அவதாரத்தை வாங்கிக்க, நீ நல்லா இருந்தேன்னா நீ எந்த அளவுக்கு நீ இங்கே வந்து போறியோ அந்த அளவுக்கு உனக்கு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு யதார்த்தமாக சொன்னார். எனக்கு தெய்வ நம்பிக்கைகள்ங்கிறது இல்லை தான். ஆனால் அவர் சொன்னதில் ஒரு உண்மை எனக்கு எதிர்காலத்தில் நடந்தது. எந்த விதமான அதாவது நிறைய வருமானம் வரும் பொழுது என்னால் கஞ்சி குடிக்க வழி இல்லாமல் கஷ்டப்பட்டேன். ஆனால் ஒரு வருமானமும் இல்லாத போது நான் நல்ல முறையில் வளர்ச்சியாக பொருளாதாரத்தில் வீடு வாசல் கட்டி நல்ல வளர்ச்சியான ஒரு சூழ்நிலைக்கு வந்தேன். அப்போ அவர் சொன்னதில் ஏதோ எனக்கு ஒரு உடன்பாடு ஏற்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி அந்த கோயிலுக்கு நான் அடிக்க ஒருக்கா போனேன். அதுக்கு பின்னாடி அவர் கூட சொன்னார், நீ இங்கே குடியிரு நாட்டாமங்கலத்தில், யாரை வேணும்னாலும் ஒரு 2 ஏக்கர் நிலத்தை உனக்கு கொடுக்க நான் சொன்னேன்னா தருவான், நீ வாங்கிக்க, அவன் 2 ஏக்கர் உனக்கு கொடுத்தானா அவனுக்கு 10 ஏக்கர் சம்பாதிப்பான், நீ இரியான்னு சொன்னார். இல்லைங்கய்யா நான் அங்கேயே இருந்துக்கிறேன், போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு அப்புறம் அதுக்கு பின்னாடி வேறு ஆள்
அவர் மகனோ யாரோ ஒருத்தர் இன்னொருத்தர் அவர் அடுத்தாப்பில் அவர் பூசாரி வந்துட்டார், அவர் இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவர். அதுக்கு பின்னாடி ஆனால் அதிகமாக போகலை ஆரம்பத்தில். ஆனால் அங்கே போய் வந்ததுக்கு பின்னாடி உண்மையிலேயே வளர்ச்சி என்பது இன்றைய வரைக்கும் அங்கே போய் வர்றதுனால எனக்கு வளர்ச்சி என்பது இருந்தது. அந்த கிராமத்தில் இருக்கிற ஆளுகளுக்கு எங்களை யாரையும் தெரியாது. அந்த கோயிலுக்கு உரிமையான ஆளுனும் இந்த கோயிலில் இவருக்கு ஒரு உரிமை இருக்கணும், அந்த கோயிலை உருவாக்கினவர் அவங்க பாட்டந்தானோ அங்கே இருக்கிற ஆளுகளுக்கு ஒன்றும் தெரியாது. நாங்களும் ஒரு 1000 பேர் ஆயிரக்கணக்கான பேர் அன்றைக்கி கோயிலில் சாமி கும்பிட போகிற போது 1001வது ஆளாக நானும் போய் எங்கள் குடும்பத்தோடு எல்லோரும் போயிடுவோம். நைட்டு அங்கேயே தங்குவோம். யாரையும் என்னன்னு நாங்கள் விளம்பரப்படுத்திக்கிட்டதில்லை. நான் இது வரைக்கும் போய் வர்றோம். அது எங்கள் அப்பா பேர் கருப்பையா அம்பலம். அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, போக்கிரி அம்பலம்னு ஒரு பேர். அவருடைய மகன் தான் என் பேர் தமிழ்மணி. அதனால் எங்கள் அப்பா பேரை இணைச்சி தமிழ்மணி கருப்பையா அப்படின்னு இணைச்சி ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் இதுகளெல்லாம் போடுறேன். ஏன் அப்படின்னா இந்த தமிழ்மணினா தெரியுது அவர் தானே, கருப்பையானா அவர் யார், எதுக்காண்டி இதை போடுறாருன்னு தெரியலைன்னு ஒரு விமர்சனம் வந்தது. அதுக்காக நான் யாருங்கிறதுக்கான ஒரு அறிமுகம் இது. எங்கள் அப்பா பேர் கருப்பையா என்ற போக்கிரி அம்பலம், அவருடைய மகன் தமிழ்மணி நான். அதனால் தமிழ்மணி கருப்பையான்னு என்னுடைய பேரை யூடியூப்பில் ஃபேஸ்புக்கிலலாம் இன்ஸ்டாகிராம் இதுகளெல்லாம் போட்டிருக்கேன். அப்படிங்கிறதையும் வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்டதும் ஒரு ஞாபகத்துக்கு இதை பதிஞ்சு வச்சது என்னுடைய பிள்ளைகளுக்கும் கூட இந்த கோயிலை பற்றியெல்லாம் தெரியாது, எங்களை பற்றியும் ஒரு அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆதிசிவன் துணை ஆதிசிவனும் அந்த இதில் சின்னவாக்குளத்தில் சேலக்காரி அந்த அம்மா சிவனம்மா அது பேரில் ஒரு கோயில் அங்கேயும் நாங்கள் கட்டியிருக்கோம். அந்த அம்மா எங்கள் பாட்டனை ஆதரித்து வளர்த்ததுனால அங்கே அந்த சின்னவாக்குளத்தில் சேலக்காரிங்கிற கோயிலை கும்பிட்டு இது வரைக்கும் எங்கள் குலதெய்வமாக சிவனம்மாவைத்தான் நாங்கள் கும்பிட்டு வர்றோம். ஆதிசிவனும் சிவனம்மாவும் தான் எங்களுக்கு குலதெய்வம் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட என்னுடைய தவகளை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்மணி, மதுரை புறநகர் மாவட்டம், இந்து முன்னணி மாவட்ட செயற்குழு, நகரி.